சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேர் சர்வவிக்னோபசாந்தக. ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்திகள் வைத்து அடி போற்றுகின்றன. புரட்டாசி மாதம். இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னியா ராசியில் சூரியன் பிரவேசிக்கக்கூடிய காலம். 6வது வீடு காலச்சக்கரத்திற்கு மூல பிரபஞ்சத்திற்கு 6வது வீடு. இந்த வீடுகளில் தான் இந்த புரட்டாசி மாதத்தில் தான் பராசக்தி உயிர்களை விதைத்த மாதம். உயிர்கள் எல்லாம் பூமியில் இருக்கக்கூடிய பயிர்கள் உயிர்கள் எல்லாம் விதைத்தது. கடகம் என்பது பூமி சிருஷ்டியான வீடு. கடகராசி என்பது பூமி முதலில் தோன்றிய வீடு. பூமி பிறப்பதற்கு ஒரு நாள் முன்னதாக பிறந்தவர் ஜாம்பவான். ராமாயண காலத்தில் வரக்கூடிய ஜாம்பவான் என்கிற கரடி. அதனால் பூமி பிறப்பதற்கு முதல் நாள் பிறந்தார். பூமியில் விளைந்த முதல் தாவர இனம் எது என்றால் அருகம்புல். அருகு அப்படின்னு அர்த்தம். அதனால் அதுக்கப்புறம் இந்த புரட்டாசி மாதம் நாம் முதல்ல தெய்வீக வழிபாட்டில் யாரை வணங்கணும் அப்படின்னு கேட்டால் படைத்தல் காத்தல் அழித்தல், அதே போல் படைத்தல் காத்தல் அழித்தல் அப்படிங்கிற விஷயத்தை பெருமாள் என்பவர் நம்மை காக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ இந்த காத்தல் தொழிலை செய்யக்கூடிய பெருமாளுடைய நாமங்களை சொன்னாலே ஒரு பெரிய சுகம். பகவானை விட பகவன் நாமா உயர்ந்தது. இறைவனை பிரேம ரூபமாகவும் வணங்கி வழிபடலாம், நாம ரூபமாகவும் நினைந்து வணங்கி வழிபடலாம். அது என்ன பிரேமம்? பிரேமாதி பிரேமம் அப்படின்னா பிரதிமை. பிரேமம் என்றால் சுரூபம் அப்படின்னு அர்த்தம். பகவான் எத்தகைய உயர்ந்த கல்யாண குணங்களோடு எவ்வளவு உயர்ந்த தன்மையிலே அவர் இருப்பார் என்பதை நமக்கு குணங்களை வைத்து ஞானிகள், மகான்கள், சித்தர்கள், தவசீலர்கள் எல்லாரும் கடவுளுடைய உருவ அமைப்பை அவர்கள் மனதில் தோன்றியதை தவத்தால் இறைவனை கண்டு தேர்ந்து தெளிந்து ஆனந்தித்து அதை ஆராதிக்கின்ற வகையில் அவருடைய ரூபத்தை அந்த ஞானிகளுக்கு எப்படி எவ்வண்ணம் அவர்களுக்கு காட்சி தந்தாரோ அந்த தன்மையை அவர்கள் மனதில் உள்வாங்கி கொண்டு பூமிக்கு வந்து எல்லாரும் இறைவனை வணங்கி வழிபட வேண்டும் என்ற உருவகத்தை அந்த பிரேமத்தை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ரகசியம். அப்போ அந்த உருவத்துக்கு பேர் பிரேம ரூபம். ஆமாம். அதே நேரத்தில் நாம ரூபம் என்று உண்டு. இறைவனுக்கு 1000 பேர்கள் உண்டு. ஓர் நாமம் ஓருயிருக்கு 1000 திருநாமம் காட்டி தெல்லோமோ கொட்டோமோன்னு நாயன்மார்களும் சொல்கிறார்கள். ஆழ்வாராதிகளும் அதை அழகாக பகிர்கிறார்கள். இறைவனுக்கு ஓர் ஊர், ஒரு நாடு, ஓர் ஊர் எல்லாம் கிடையாது. அவனுக்கு ஒரு சொல் என்பது கிடையாது. அவனுடைய லீலைகள், அவனுடைய சிறப்புகள், அவனுடைய பராமரிப்பு, இந்த உலகத்தை அவன் கைங்கரியம் கொண்டு ரட்சிக்கக்கூடிய இரட்சகத்தன்மை தான் இரட்சிப்புத்தன்மை. இரட்சகம் என்றால் காத்தல். அப்படி இரட்சகத்தன்மையோடு பரிபாலனம் பண்ணுகிறவருக்கு ஒவ்வொரு வேளையிலும் ஒவ்வொரு பெயர்களை நம்ம ஆனந்தத்தினால் மகிழ்ச்சியினால் எல்லையற்ற மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் பகவானுக்கு அத்தகைய நாமத்தை காரண காரியத்தோடு அர்த்தத்தோடு தந்திருக்கிறார்கள். அந்த நாமங்களுக்கும் வலிமை உண்டு. அதனால் ஒரு பெருமாள் கோயிலுக்கு போகிறோம், ஒரு பெருமாள் கோயிலில் நம்ம பேசணும் அப்படின்னா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லணும், ராமராமான்னு சொல்லணும், ஏ ஹரி அப்படின்னு சொல்லணும், நரஹரி சுரஹரி அப்படின்னு சொல்லணும். பகவான் நாமா இருக்குது. ஏ அனந்தா, ஏ அச்சுதா, ஏ கோவிந்தா, ஏ மாதவா, ஏ மதுசூதனா, ஏ திரிவிக்ரமா, புண்டரிகாட்சா, பத்மநாபா, தாமோதரா, ரிஷிகேஷா, ஸ்ரீதரா, துளசீதரா, மச்சகச்ச வராக அவதாரா, பலபத்ரா, சங்குச்சக்கரா, கார்வண்ணா, கமலக்கண்ணா, பன்னகசயனா என்றெல்லாம் உண்டு. கோவிந்தஹரி சொல்கிறோம்.
சூரியநாராயணா, பத்ரி நாராயணா, லக்ஷ்மி நாராயணா, சிவசூரிய நாராயணா, இப்படி பகவானுக்கு நாமமெல்லாம் உண்டு. இப்போ பகவான் நாமாவுக்கு ஒன்று ஒன்றும் அர்த்தம் உண்டு. இப்போ நமக்கே என்ன சொல்கிறோம், நம்ம பிறந்திருக்கிறோம், நம்ம அம்மா ஏ குட்டி இங்கே வாங்குறா, நமக்கு பேர் மணிகண்டன்னு வச்சுக்கோங்க, மணிகண்டான்னு கூப்பிடுவா. மணிகண்டங்கிறது அவங்க தோப்பனார் பேராக இருந்துச்சுன்னு சொன்னால் மாமியார் கூப்பிட மாட்டா, அவள் மாமியாருக்கும் அவங்க அம்மாவும் கூப்பிட மாட்டா, பாட்டி தன்னுடைய கணவனார் பேரை பேரனுக்கு வச்சுருக்கிறனால, அதனால் அவள் வேறு ஒரு செல்லமாக சொல்லுவாள். இப்படி நமக்கு பல பல பேர் உண்டு. நம்ம ஆத்துக்காரி நம்மளை அத்தான்னு கூப்பிடுவா, நம்ம வீட்டு மாட்டு பொண்ணு மாமான் பா, நம்மளுடைய தம்பி மகன் நம்மளை பெரியப்பாம்மா, நம்ம அன்னை மகன் நம்மளை சித்தப்பாம்மா, நம்ம சகோதரி மகள் நமக்கு மாமாம்மா. இப்படி ஒரு உருவத்திற்கு 1000 பேர்கள் எல்லாம் காரண காரியத்தோடு இருப்பது போல் உறவு கொண்டு கலந்து மகிழ்ந்து நாம் எப்படி வாழ்கிறோமோ அதே போல் இந்த பகவான் நாமாவுக்கு நிறைய உண்டு. ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. இதெல்லாம் சொன்னால் லோகத்தில் எல்லா மந்திரங்களையும் விட உஷத்தி அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ பவர் உண்டு. இப்போ ஒரு ஆன்மீகத்தில் தொடப்ப கட்ட மாதிரி இது, பூமியில் இருக்கக்கூடிய குப்பையெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ஒரு விளக்கு மாதிரி வேணுமோ இல்லையோ, அதே போல் காற்று மண்டலத்தில் ஒளி அடுக்கில் ஈத்தரில் ஒரு அசுத்தமாக இருக்குது அப்படின்னா இந்த மந்திரத்தை சொன்னோம்னா, சாண்டிங் பண்ணினோம்னா, வாயார சொன்னால் அப்போ என்ன ஆகும், அந்த காற்று மண்டலத்தில் இருக்கக்கூடிய இறுக்கமான தன்மை அசுத்த மாயை எல்லாம் விலகி ஓடும். அப்போ பகவான் நாமாவுக்கு அவ்வளோ பெயர் உண்டு. அதில் ஹரி ஹரி நாராயண ஹரி சொல்லலாம். இப்படி பகவான் நாமாவை சொல்லலாம். இப்போ ஒரு கோயிலுக்கு போகிறோம், போன உடனே சொல்லிகிட்டே இருக்கலாம், கோவிந்த 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 நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயண ஹரி நாராயணா, அப்படி சொல்லலாம். அது மாதிரி சொல்லலாம். இது மாதிரி பகவான் நாமாவை நிறைய சொல்லணும். சும்மா இருக்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். காரில் போனால், பஸ்ஸில் போனால், சைக்கிளில் போனால், நின்றுக்கிட்டு இருந்தா, தூங்கிக்கிட்டு இருந்தா, படுத்திருந்தா, எல்லா நேரங்களிலும் எல்லா சிந்தனையும் பகவான் சிந்தனையாக இருக்கணும். அதாவது நான் தழும்பேறு இறைவன் நாமத்தை சொல்லணும். பகவானை இருக்க பிடிச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு இதான் சுலபம். போய் கோயிலில் போய் தான் சாமியை கும்பிடணும், தேங்காய் பழம் உடைச்சி மாலை சாத்தி அர்ச்சனை பண்ணித்தான் பண்ணணும்னு இல்லை. சதா சர்வகாலம் இதுக்கு பேர் அஜபா. இந்த மூச்சு இருக்குது பாருங்கள், தானாக போயிட்டு தானாக வரும். இதுக்கு பேர் அஜபா மந்திரம்னு பேர். அது போகும்போது ராம் ராம்னு போயிட்டு வரும். அதனால் எப்பொழுது பார்த்தாலும் நாம் சுவாசிக்கிற பொழுதும் இறைவனை விசுவாசிக்கிற மாதிரி இருக்கணும். சதா சர்வகாலம் எதை பற்றியும் உண்ணும் பொருள், உடுத்தும் உடை, தங்கை இருப்பிடம், அசையும் அசைகின்ற செயல்கள், கைகள் தொடுகின்றது, கால்கள் நடக்கின்றது, கண்கள் பார்க்கின்றது, எல்லாம் தேஜோமயமாக சிவமயமாக நாராயண வடிவமாக எல்லாமே பகவானாகவே பார்க்கக்கூடிய ஒரு பாவனை நமக்கு வந்துருச்சுன்னா பகவான் என்ன பண்ணுவான்னா, இவனை நம்ம வச்சுக்கோன்னு பார். எப்போவுமே பகவான் நம்மளை உதறணும். என்ன சாமி சொல்கிறீங்க, பகவான் உதறணும் ஓய் அவனை இருக்க பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு குழந்தை அம்மா முந்தானியை பிடிச்சுக்கிட்டே இருக்கும். அம்மா அவளை விட்டுட்டு ஏதாவது பாத்ரூம் போகிறா, வேறு வேலைக்கு போகிறா, அதில் பேசுனா உடனே அழுது கத்தி தேம்பி விசும்பி அழுது அம்மாட்ட ஓடி வந்து அம்மா தூக்கி இடுப்பில் வச்சதுக்கப்புறம் தான் அது தன்னுடைய அது குறைக்கும். அது மாதிரி நம்ம இறைவனை விடவே கூடாது, இருக்க பிடிச்சிக்கணும், அவனை கட்டி பிடிச்சிக்கணும். அந்த ஆள் வேலை பார்க்க விடாமல் கொஞ்சம் இவனை என்னை விட்டால் போதும்னு நினைக்கிற மாதிரி அப்படி ஒரு பக்தி இருக்கணும். அது மாதிரி யாரை கட்டின்ட்டுருக்கோம் அப்படின்னார், பகவானையே பிடிச்சிக்கணும். எதையாவது ஒன்று காரியம் நடக்கணும், எல்லாம் அவன் செயல், எல்லாம் நமக்கு உற்றார் யார் உளரோ உயிர் கொண்டு போகும்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நமக்கு உற்றார் யார் உளரோன்னா. அதனால் உயிர் போகும்போது தான் கடவுள் தான் வரணும். இவன் வாரான் அப்படின்னவொடனே நமக்கு எல்லாம் பட்டு கம்பளம்பெல்லாம் விரித்து பன்னீர் தெளித்து நம்மளை வரவேற்க காத்திருக்கணும். எங்கே இறப்பின் வாசலிலே வந்து பகவானே இருக்கணும். அதனால் நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கணும். நாம் வாழ்வதே எப்படி இருக்கணும்னார், பகவானுக்காக வாழணும், தன்னை அர்ப்பணித்து கொள்ள வேண்டும். எல்லா சதா சர்வகாலமும் பகவான். காப்பி குடித்தா கிருஷ்ண கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா கோவிந்தா ஸ்ரீனிவாசா வெங்கட ரமணா
ஏ புண்டரிகாட்சா, ஏ பத்மநாபா, ஏ தாமோதரா அப்படின்னு கிருஷ்ணனை கூப்பிட்டுட்டே இருக்கணும். அப்போ அந்த கிருஷ்ண லீலை நமக்கு வாழ்க்கையில் ரொம்ப பெருசாக இருக்கும். லீலை என்பது என்ன? லீலா வினோதம்னர். அப்போ என்ன செய்யணும்? பகவானோடு படுத்துருக்கணும். பகவானோடு காதில் தண்ணி குடித்தா பகவான் குடிக்கிறார், காபி குடித்தா பகவான் குடிக்கிறார். அப்படியெல்லாம் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நலன்களும் விரைந்து வந்து அடையும். அப்படி இந்த புரட்டாசி மாதத்தில் எல்லாரும் பகவானோடு இருக்கிறதாக எண்ணிக்கொண்டே உங்கள் சைக்கிள் மிதித்தா பகவான் சைக்கிள் மிதிக்கிறார், ஹேண்ட்பாரில் போனால் சைக்கிள் போகிறார், மாத்திரை எடுத்து கொடுக்குறார் ஒருத்தர், பகவானுக்கு மாத்திரை கொடுக்குறார். இப்படி பார்க்கும் இடம் எல்லாம் சின்மயமாக மாறிட்டா இந்த லோகத்தில் எல்லாமே நமக்கு நோய் நொடி வராது. ஏனால் எதிர்வினைகளின் வாயிலாகத்தான் மனிதனுடைய ஊழ்வினையானது வந்து சேருகிறது. அப்போ பகவானை கும்பிடும்போது எல்லா ஊழ்வினையும் நல்வினையாகவே மாறிக்கொண்டே இருக்கும். இதுதான் இங்கே ரகசியம். தர்மரும் அந்த கதை எல்லாருக்கும் தெரியும். துரியோதனனும் தர்மரும் போனாங்க. தர்மருக்கு போன பாதையெல்லாம் மலர் படுக்கையாக தெரிஞ்சது. துரியோதனன் போனது எல்லாமே கெட்டதாக முள்ளு படுக்கையாக இருந்தது. ஸோ அதனால் வாழ்க்கையில் திங்க் பாசிட்டிவ், எனிதிங் எல்ஸ். அதாவது ஒரு மேல்நாட்டில் ஒரு பனியன் போட்டுட்டு வருவாங்க. அந்த பனியனில் இங்கிலீஷில் எழுதியிருப்பான், திங்க் பாசிட்டிவ்னே எழுதியிருப்பான். அந்த ஒரு நாள் அவன் விழாவாக கொண்டாடுறான். எல்லோரும் நல்லா இருப்போம், அமோகமாக இருப்போம், நமக்கு ஒரு துன்பம் இல்லை, நல்லா இருப்போம், அமோகமாக இருப்போம், எப்போவுமே இந்த பாசிட்டிவிட்டி அப்படின்னார். யாராவது எரிஞ்சு விழுந்தாலும், கோபமாக விழுந்தாலும், பிரயோஜனம் இருக்கோ பிரயோஜனம் இல்லையோ, எரிச்சலாக கோபமாக வந்தாலும் கூட, ரம்பமாக அறுத்தாலும் கூட, நம்ம சூழ்நிலை தெரியாமல் அவள் பேசின்னு இருந்தாலும் கூட, நல்லா இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க அப்படிங்கிற அந்த பக்குவ உணர்வை நம்ம மோல்டாக மாற்றிக்கணும். அந்த மாதிரி ஒரு மனோபாவத்தில் நம்ம வந்துடணும். சுவாமி விவேகானந்தர் சிக்காகோ மாநாட்டில் பேசிட்டு வரும்போது எல்லாரும் அவரை கூப்பிட்டு வச்சு எல்லா மாநிலங்களையும் அவருக்கு பாராட்டு நடத்தினாங்க. அப்போ பாராட்டு நடத்தும் போது மகாராஷ்டிராவில் ஒரு நாடகம் நடத்தி அதில் ஒரு முன்னால் ஒரு பாட்டு பாடி ஆடி பாடி அதற்கப்புறம் விவேகானந்தரை கூப்பிட்டு வச்சு மரியாதை பண்ணலான்னு இருந்தாங்க. விவேகானந்தர் ஒரு அறையில் தங்கி இருந்தார். பக்கத்தில் அந்த பாட்டு கச்சேரி நடக்குது. அங்கே இருக்கிற ஒரு பெண்ணு பாடுகிறாள். அந்த பெண்ணு சொல்கிறா, சுவாமி விவேகானந்தர் சேரில் உட்காந்துருக்கும் போது அவர் முன்னால் நான் பாடணும் ஆடணும்னு நினச்சேன், அவர் வரலை, என்ன காரணம்னு தெரியல. அப்போ சொல்கிறாரு, அந்த பாடகி பாடுறா, என்ன சொல்கிறார், சுவாமி நினச்சாராம் ஒரு வேசி பெண் ஆடுற இடத்துல நமக்கு என்ன வேலை அப்படின்னு மனசில் நினச்சிட்டு அங்கே தன்னை குறைத்து கொண்டு ஓரமாக ஒதுங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த பெண் என்ன பண்ணுறா, ஒரு பாட்டு பாடுறா. அந்த பாட்டில் ஒரு வரி, அற்புதமான வரி வருது. காந்தகரசா ஸ்பாஸ்பரஸா ஏதோ ஒரு கல் இருக்குது, அந்த கல் தொட்டதெல்லாம் தங்கமாக்கும். நானும் கசாப்பு கடை அருவாள், அந்த கசாப்பு கடை அருவாள் அந்த கல்லில் பட்ட மாத்திரத்தில் தங்கமயமாக மாறும். சுவாமி விவேகானந்தர் அந்த கல் மாதிரி அவர் பார்வை பட்ட மாத்திரத்தில், அவர் முன்னால் நின்ற மாத்திரத்தில் நான் தங்கமயமாகி நான் புனிதமான மொழியில் ஜொலிக்கலான்னு இருந்தேன். எனக்கு அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சேன்னு சொன்னார். இதை கேட்ட மாத்திரத்தில் சுவாமி என்ன பண்ணார், விறுவிறுவிறுன்னு இந்த ஸ்டேஜுக்கு ஓடி வந்தாராம். அந்த பெண்ணை பார்த்து கையெழுத்து கும்பிட்டாராம். அம்மா, சுவாமி பரமஹம்சர் எனக்கு கசாயம் கொடுத்தாரு, காவி கூட கொடுத்தார், நீதாமா எனக்கு சந்நியாசம் கொடுத்தேன்னு சொன்னாராம். ஒரு சன்னியாசிக்கு எந்த விருப்பு வெறுப்பு இல்லாமல் இருக்கணுமா? அப்போ சன் ப்ளஸ் நியாசம் சத்து. அப்போ வாழ்க்கையில் நாம் யாரையாவது ஒருத்தட்ட ஒரு வார்த்தை சொன்னோன்னு வச்சுக்கோங்க, அவன் நல்லாயிடுவான்னு பகவான் எழுதியிருப்பான். நாம் பிரதரை பார்த்து எரிஞ்சு உளுந்தோம் போனோம், அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுமா இல்லையா? அதனால் பகவானை நாம் சுமந்துண்டே இருக்கணும். அதனால் கடவுளோடு கிடைக்கக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு விபூதி பூசிண்டு பகவான் நாமாவை சொல்லிக்கிட்டு ராமன் தரிச்சுண்டு நல்ல வஸ்திரங்களை உடுத்திட்டு உலகத்திற்கு மத்தியில் உத்தமராக வாழ்ந்து காட்டக்கூடிய பாக்கியம் எத்தனை பேருக்கு பகவான் அருளி தந்திருக்கின்றார். அதனால் நம்ம எப்பவுமே நல்லா இருக்கணும், நல்ல விஷயங்கள் பேசணும், நல்ல சத்துக்களை உருவாக்கணும். இந்த புரட்டாசி மாதம் எந்த விதையும் பூமியில் நட்டால் நாசமாக போகணும்னு யாரும் விதைக்கிறது இல்லை. அதுபோல் நாம் விதைத்தது எல்லாம் பகவானுக்கு அனுக்கிரகம் பண்ணுறது. பகவான் செய்கிற செயலை எல்லாம் நாம் செய்யணும்னு தானே பகவான் விருப்பப்பட்டு நம்மளை இந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு வந்திருக்கிறான். அதனால் ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்கள், மெச்சத்தகுந்தவர்கள், போற்றத்தகுந்தவர்கள் என்கிற உண்மையை மறந்து விட்டு நாமெல்லாம் போய்கொண்டே ஆடிக்கொண்டு இருக்கிறோம். அதனால் இந்த உரையை கேட்குறவர்கள் எல்லாரும்
பகவன் நாமாவை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருக்கிறவங்க இந்த சேனலை, தமிழ் சூரி சிவம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாம் கிடைக்கும். தயவுசெய்து இந்த சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு வேண்டும் என்று உங்கள் திருவடிகளை பணிந்து வேண்டுகின்றேன். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்வீங்கிற நம்பிக்கையோடு உங்கள் அன்பர். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். அரே